Hello students, welcome Somukala official channel. Easy method of multiplication table நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 14th டேபிள். நான் எப்பவும் போல் டேபிள் ரைட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஆன்சர்ஸை ரைட் பண்ணலாம். இப்போ டேபிளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய என்னென்ன பண்ண போகிறோம் நம்ம டேபிளுக்குள்ளே அப்படிங்கிறத நான் ஹிண்ட் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் வீடியோஸில் போய் யூடியூப்பில் சோமுக்கலா அஃபிஷியல் சேனலுங்கிற யூடியூப் சேனலில் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ப்ராப்பராக தம்ப்நெயில் வைக்கிறதுக்கோ அல்லது ஃப்ரண்ட் பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கோ இப்போதைக்கு தெரியல. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறங்காட்டிக்கு எனக்கு அதில் நாலேஜ் இல்லை. பட் ஆனால் நான் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் கூடிய விரைவில் எல்லாத்தையுமே செய்வேன். இப்போ நம்ம டேபிள்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு வச்சு ஒமிட் பண்ணாதீங்க. இப்போது நம்பர்ஸ் இப்போ 14th டேபிள் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேபிளுடைய ஹிண்ட் என்னென்னா ஒரு டேபிளுக்குமே இந்த பேஜில் நம்மளுக்கு ஹிண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஈவன் நம்பர்ஸுங்கிறத நம்ம ஒரு டேபிள்லேயுமே ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 0 2 4 6 8 ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொன்னாவே உங்கள் மைண்டில் தெரியும் 0 2 4 6 8. ஸோ அந்த 14th டேபிளில் ஆர்டர் படி நம்மளுக்கு என்ன வருதுன்னா 4 8 2 6 0. இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் 48260ங்கிற ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு செகண்ட் டிஜிட்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். 4th டேபிளையும் நம்ம இதே ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ 14th டேபிள் ஒரு டேபிளுக்கு ஒரு லிங்க் நம்ம பேஸ் பண்ணி இருக்கோம். இப்போ செகண்ட் டேபிள் முடித்தவங்கனால 12th டேபிளை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். 3rd டேபிள் முடித்தவங்கனால 13th டேபிளை முடிச்சிட முடியும். 4th டேபிளை கம்ப்ளீட் பண்ணவங்கனால 14th டேபிள் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ ஒரு டேபிளுக்கும் கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வீடியோஸில் உங்களுக்கே புரியும். அப்புறம் ஃபஸ்ட்டு டிஜிட்ஸ் எல்லாமே நம்ம டேபிள்ஸோடது எப்படி கம்ப்ளீட் பண்ணுவேன்னா இந்த மாதிரி தான். 2 times ஒன்ஸ் நம்ம ஒரு நம்பர் இக்னோர் பண்ணுவோம். மறுபடியும் 2 times ஒரு நம்பர் இக்னோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 3 times ஒன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 times ஒன்ஸ் பண்ணுவோம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. 2 times, நெக்ஸ்ட்டு 2 times, நெக்ஸ்ட்டு 3 times, நெக்ஸ்ட்டு 2 times. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அப் டு 10 வரைக்கும், அதுக்கடுத்த அப் டு 10 இதே மாதிரி தான் பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இப்போ டேபிளுக்குள்ளே போகலாம். இந்த 2 பாயிண்ட் தான். ஒன்று ஈவன் நம்பர்ஸில் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எந்தெந்த எவ்வளோ டைம்ஸ் ஒன்ஸ் நம்ம நம்பர்ஸை இக்னோர் பண்ணுறோங்கிறது மேட்ரு. ஸோ இந்த 12th டேபிள்லேருந்தே இக்னோர் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி தான் வரும். அதில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்குங்க. 14th டேபிள்னாவே 2 times ஒன்ஸ் பண்ணுவோம். மறுபடியும் 2 times ஒன்ஸ், 3 times ஒன், 2 times ஒன்ஸ். ஸோ இது மைண்டில் இருந்ததுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக 2 minutes நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம டேபிளுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு 2 numbers ரைட் பண்ணிடுறீங்க. 1 2 நம்பர்ஸ் ரைட் பண்ணதையுமே நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ் பண்ணிடணும். ஒரு நம்பரை இக்னோர் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவீங்க, 1 2 ஒரு நம்பரை ஆஃப்டர் 3 இக்னோர் பண்ணிவிட்டு 4 ரைட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு 2 times ஒன்ஸுன்னு சொல்லியாச்சு. அப்போது மறுபடியும் என்னென்னா 4 5 அப்படியே ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 2 அதுக்கப்புறம் 6 ஒமிட் பண்ணிடுறீங்க. இக்னோர் பண்ணதுக்கு பின்னாடி 7. நெக்ஸ்ட்டு என்னென்னா 3 times ஒன்ஸ் தான் பண்ணணும். 3 times ஒன்ஸ் தான் நம்ம ஒரு நம்பரை இக்னோர் பண்ணணும். அப்போது நம்ம கண்டினியூட்டி 3 numbers ரைட் பண்ணணும். 7 8 9. ஸோ ஒரு நம்பர் 3 times ஒன்ஸ் பண்ணணுமா, அப்போது 3 times ஒன்ஸ் நம்ம பண்ணும்போது ஒரு நம்பரை இக்னோர் பண்ணிட்டிங்கன்னா 10 இக்னோர் பண்ணிவிட்டு 11. அதுக்கப்புறம் 2 times ஒன்ஸ் தானே பண்ணணும். அப்போ 11 12 ரைட் பண்ணிவிட்டு 13 ஒமிட் பண்ணிவிட்டு 14. ஸோ இந்த அப் டு நம்ம 10 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேம் வே இதே தான் 11 to 20யும் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2 numbers அப்படியே ரைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு நம்பரை ஒமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் 2 numbers அப்படியே ரைட் பண்ணிவிட்டு ஒரு நம்பரை ஒமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 3 numbers கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு நம்பரை ஒமிட் பண்ணிவிட்டு 2 numbers ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு நம்பரை ஒமிட் பண்ணிவிட்டு ஒரு நம்பரை ரைட் பண்ணுவோம். இதே மாதிரி தான் இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இங்கே 3 numbers ஒன்ஸ் பண்ணி ஒன்று பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, மறுபடியும் 2 numbers ரைட் பண்ணி ஒரு நம்பரை ஒமிட் பண்ணி மறுபடியும் 2 numbers ரைட் பண்ணி ஒரு நம்பரை ஒமிட் பண்ணி மறுபடியும் 3 numbers ரைட் பண்ணி ஒரு நம்பரை ஒமிட் பண்ணி மறுபடியும் 2 numbers ரைட் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு நம்பரை ஒமிட் பண்ணி ரைட் பண்ணுவோம். ஸோ அப் டு 10 20 30 40 இது மாதிரி எவ்வளோ ப்ராசஸ் போனாலுமே சேம் மெத்தட் இப்படி தான் போகும். நெக்ஸ்ட்டு டிஜிட்ஸ் எல்லாமே நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி அந்த ஆர்டர் வைஸ் ஈவன் நம்பர்ஸோடைய நம்ம ஆர்டர் செட் பண்ணி வச்சோம்ல, அந்த ஆர்டர் படி அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். 4 8 2 6 0 4 8 2 6 0 4 8 2 6 0 4 8 2 6
0. ஸோ 14th டேபிள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணங்காட்டிக்கு தான் இவ்வளோ 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் ஆகுது. ஸோ நீங்கள் கான்செப்டை மெமரியில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா 2 மினிட்ஸ் போதும் நம்மளுக்கு ஒரு டேபிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குமே. நீங்கள் வீடியோஸில் போய் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே இப்படி தான் நான் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு இருக்க நானே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வரேன். செகண்ட் டேபிள் தேர்ட் டேபிள் பார்க்கும்போது இருக்கிறத விட இப்போ நீங்கள் பார்க்கும்போது நான் டேபிள்ஸில் வந்து நிறையா சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்திருக்கிறோம். சேஞ்சஸ்னால் நான் சொல்கிற விதம் தான், அந்த மெத்தடுங்கிறது ஒன்று தான். நான் சொல்கிற விதம் எனக்கு சேஞ்சஸ் ஆகிட்டுருக்குது. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதங்காட்டி தான். ஆனால் உங்களுக்கு இந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும், குழந்தைகளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை வந்து நோட்டில் ரைட் பண்ணி ஹிண்ட் எல்லாம் ஃபுல்லாக எல்லா ஹிண்ட்டுமே ஒரு டேபிளுக்கும் இருக்கிற ஹிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரீகால் கொடுத்துக்கிட்டே இருங்க. நிறைய டெஸ்டர்ஸ் வச்சுட்டே இருங்க. ஒரு வீக்குக்கு ஒரு 2 டேபிள்ஸ் மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். இப்போ அந்த டேபிளில் என்ன நடக்குது, என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கு. பேசிக் மேத்ஸில் பேசிக்குங்கிறது வந்து டேபிள் தான். ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்து ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கணும். அதனால் டேபிள்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி ஹிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். 20 டேபிள்ஸுமே அப் டு 20 வரைக்கும் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இன்னைக்கு உடனுக்குடனே போடுறது எல்லாமே ரீச் ஆகும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் எல்லா டேபிள்ஸுமே ஏதாவது டவுட் இருந்தாலோ ஏதாவது தெரிஞ்சதுனாலும் உங்களுக்கு மெசேஜில் சென்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இதோடு நிற்க போகிறதில்ல. நம்ம 20 டேபிள்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்குள்ளே போகலாம். அடிஷன், சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு டாப்பிக்கும் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்குள்ளே போகலாம். நீங்களும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.